நானிலம் போற்றும் நல்லவரே வல்லவரே, நாட்டின் தேவை அறிந்து நாட்டாமை செய்பவரே, அவரே உதயநிதி, எங்கள் இதயநிதி. கழகத்தின் கருவூலமே எங்கள் உதயநிதியே, ஒற்றை செங்கலை வைத்துக் கொண்டு ஊரையே திரட்டியவரே, எங்களுக்கு ஒரு இளம்பெரியாரை தந்ததற்காக, இளம்பெரியார் உதயநிதியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே உங்களுக்கு கோடான கோடிய. கழக தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என்னுடைய அன்பு தலைவர், நாட்டு மக்களுடைய நம்பிக்கையானவர், நல்ல ஆட்சியின் மூலம் நன்மை செய்பவர், மக்களிடம் அளவு கடந்த அன்பை கொண்டவர், அவர்களை கண்டால் நடப்போம் என்ற தெம்பு கொண்டவர், ஊர்தோறும் உலா வருபவர், உண்மை தொண்டர்களுக்கு ஊன்றுகோலாய் திகழ்பவர், கழகம் கட்டுண்டு நிற்பதற்கு அவர் ஒருவரே காரணமாய் இருப்பவர், ஏழைகள் ஏந்தலாய் திகழ்பவர், ஏன் தமிழ்நாட்டுக்கே தாயுமானவராக இருந்து இன்றைக்கு தாயாக இருந்து நாட்டு மக்களை காக்கின்ற நம்முடைய அண்ணன் தளபதியார் அவர்களை இந்த மண்டலத்தின் சார்பாக வருக 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 என்று அவரை நான் வரவேற்கின்றேன். இந்த வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு என்றாலும் இங்கே இருக்கிற ஒரு வடக்கு மண்டல கழக இளைஞர்கள் எல்லாம் இந்த திருவண்ணாமலை தரனில் நம்முடைய இளைஞரணியுடைய செயலாளருடைய மண்டல மாநாடு நடைபெறுகிறது என்ற அடிப்படையில் இங்கே தலைமை பொறுப்பேற்றிருக்கிற இளைஞர்களின் எடி ஞாயிறே, நாளைய தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமே, தமிழர்களுடைய அடையாளமே, கழகத்தின் கருவூலமே எங்கள் உதயநிதியே, ஒற்றை செங்கலை வைத்துக் கொண்டு ஊரையே திரட்டியவரே, அதையே கழக வேட்பாளருக்கு ஓட்டாக மாற்றியவரே, தேர்தல் களத்தில் அவரின் சூறாவளி சுற்றுப்பயணம் இங்கே இருக்கிற இளைஞர்களை சுறுசுறுப்பா ஆக்கிவிடும் என்பதில் ஐயமில்லை. மாண்புகளுக்கெல்லாம் மாண்பானவர், மாட்மை தங்கிய துணை முதல்வர், மடமைகளை ஒழித்திடும் மாமனிதர், கடமைகளை அன்றாடம் கச்சிதமாய் செய்பவர், தமிழ்நலம் காத்திடும் தன்னிகரில்லா அன்பரே, தமிழர்களின் அன்பினால் ஆட்கொண்டவரே, நானிலம் போற்றும் நல்லவரே வல்லவரே, நாட்டின் தேவை அறிந்து நாட்டாமை செய்பவரே, அவரே உதயநிதி, எங்கள் இதயநிதி. அவர் வழியில் தேர்தல் உத்தியை நாடுவோம், அவனை எங்கும் வீரநடை போடுவோம். இளவல் உதயநிதி அவர்களே, இந்த மண்டல பொறுப்பின் சார்பாக, மண்டல மக்கள் அத்தனை பேரின் சார்பாக, ஏன் இந்த மண்டலத்தில் இருக்கிற இளைஞரின் தம்பியின் சார்பாக உங்களை வருக 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 என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு வரியில் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பொதுவாக ஒருவர் பிறந்த நாள் என்று சொன்னால் வெள்ளாடை உடுத்திக் கொள்ளலாம் என்று கருதுவார்கள். இன்னும் கொஞ்சம் ஆன்மீகவாதியாக இருந்தால் மஞ்சள் ஆடை முடித்துக் கொள்ளலாம் என்று கருதுவார்கள். இன்னும் கொஞ்சம் மென்மையானவர்களாக இருந்தால் அவருக்கு பிடித்த உடையை அணிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். இந்த ஆண்டு அவருடைய பிறந்த நாள் விழாவில் அவர் உடுத்திய ஆடை தந்தை பெரியார் என்ன எண்ணினாரோ, அவர் உடுத்தினாரோ அந்த கருப்பாடையை உணிந்து அவர் அனைவரையும் அன்றைக்கு பிறந்தநாள் விழாவை பார்த்தார். அது எனக்கு என்ன நினைவு ஊட்டுகிறது என்று சொன்னால், இன்னொரு 50 ஆண்டு காலத்திற்கு நான் எப்பொழுதும் சொல்வதை போல
திராவிட இயக்கம் என்பது 5 தலைமுறை வந்திருக்கிறது. முதல் தலைமை தந்தை பெரியார், இரண்டாவது தலைமுறை பேரறிஞர் அண்ணா, மூன்றாவது தலைமுறை என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்க அன்பு தலைவர் கலைஞர், நான்காவது தலைமுறை நற்றமிழ் நாயகர், தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் என் அண்ணன் தளபதியார் 4ஆம் தலைமுறை. இந்த இயக்கத்தை தமிழர்களுக்கு 50 ஆண்டு காலம் அழைத்துச் செல்வதற்கு 5வது தலைமுறை ஆகியிருக்கிற நம்முடைய இளவல் தளபதி, நம்முடைய உதயநிதி, அவர் பிறந்த நாள் என்று கருப்பாடை அணிந்திருந்தார். எங்களை போன்றவரெல்லாம் பூரித்து போனோம். அண்ணன் அவர்களே, நான் எப்படி மகிழ்வராக சொல்லலாம் என்று கருதுகிறேன். அது சொன்னால் ஏக்கம் மகிழும் என்று கருதுகிறேன். எங்களுக்கு ஒரு இளம்பெரியாரை தந்ததற்காக, இளம்பெரியார் உதயநிதியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே, உங்களுக்கு கோடான கோடியை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து மீண்டும் இங்கே இந்த மேடையில் சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிற இந்த மண்ணின் மைந்தர், எங்களுடைய மாவட்டத்தினுடைய மூத்தவர் பொதுச் செயலாளர் ஆனந்த் துரைமுருகன் அவர்களையும் வருக 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 என்று நான் வரவேற்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.